If you hear a voice within you say you can't paint, then by all means paint and the voice will be silenced. Vincent van Gogh. உங்களுடைய மனசுக்குள்ள உங்களால் பெயிண்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு குரல் உங்களுக்கு கேட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எப்பாடுபட்டாவது எவ்வளோ முயற்சி செய்தாவது பெயிண்ட் பண்ணிடணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் மனசில் உங்களால் முடியாது அப்படின்னு கேட்ட குரல் அமைதியாயிடும். எந்த திறனாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம நினச்சோன்னாலும் அதை தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது அதில் நம்ம திறமைசாலியாக மாறிவிடுவோம். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போலாங்களா? ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு புது வெக்காபுலரி, ஒரு புதிய வார்த்தை. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு புதிய வார்த்தைக்கு பொருளை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெக்காபுலரி இன்க்ரீஸ் ஆகி உங்களுடைய சொற்களஞ்சியம் பெருகி ஸ்போக்கன் இங்கிலீஷ் நன்றாக மாறும். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த வார்த்தை நீங்கள் உங்களுக்கு தேவையான நேரத்தில் சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்றத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வார்த்தை டெக்ஸ்ட்ரஸ்லி. இந்த வார்த்தையை நம்ம எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா டெக்ஸ்ட்ரஸ்லி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா டெக்ஸ்டரஸ்லி அப்படின்னு சொல்லலாம். டெக்ஸ்ட்ரஸ்லி ஆர் டெக்ஸ்டரஸ்லி. இந்த டெக்ஸ்டரஸ்லி அப்படின்ற வார்த்தை ஒரு அட்வர்ப். அட்வர்ப் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னாக்கா வேர்பை டிஸ்கிரைப் பண்ணும். வேர்ப் அப்படின்னா ஆக்ஷன் வேர்டு, ஒரு செயல் அந்த வார்த்தையில் இருக்கும் இல்லையா? அந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணும். அந்த வேர்பை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், ஏதாவது ஒரு செய்தியை கொடுக்கும். அந்த வார்த்தையை தான் நம்ம அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த டெக்ஸ்ட்ரஸ்லி அப்படின்ற வார்த்தை வேர்பை பற்றி ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால இதை நம்ம அட்வர்ப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மீனிங் பாருங்க, இதுக்கு பொருள். டெக்ஸ்ட்ரஸ்லி அப்படின்னா மீனிங் என்னன்னு பார்த்தோம்னாக்கா in a way that shows the ability to perform a difficult action quickly and skillfully with the hands. உங்களுடைய கைகளால் ஒரு கடினமான ஒரு வேலையை திறமையாக வேகமாக செய்வதை தான் நம்ம டெக்ஸ்ட்ரஸ்லி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனாக்கா தி எபிலிட்டி டு திங்க் குவிக்லி அண்ட் எஃபெக்டிவ்லி. வேகமாகவும் திறமையாகவும் திங்க் பண்ணுவோம் இல்லையா, சிந்தனை செய்வது, அதை கூட நம்ம டெக்ஸ்ட்ரஸ்லி அப்படின்னு சொல்லலாம். அதாவது சாமர்த்தியமாக செய்தல், ஒரு வேலையை உங்கள் கைகளால் சாமர்த்தியமாக செய்தல், திறமையாக செய்தல். அப்படி இல்லைன்னா திறமையாக சாமர்த்தியமாக சிந்தனை செய்தல். கைகளை திறமையோடு பயன்படுத்துகிற ஒரு திறனை தான் நம்ம டெக்ஸ்ட்ரஸ்லி அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட்ரஸ்லி அப்படின்னா மீனிங் என்னன்னு புரிஞ்சுட்டு இருக்கோம். கைகளால் கடினமாக செய்யக்கூடிய ஏதாவது ஒரு வேலையை மிகவும் திறமையாக சாமர்த்தியமாக செய்து முடித்தல், அதை தான் நம்ம டெக்ஸ்ட்ரஸ்லி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்ரஸ்லி அப்படின்ற வார்த்தையை எப்படி உச்சரிக்கிறது, அதோடைய மீனிங் என்ன, அதோடைய பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ நம்ம அதுக்கு சினானிம்ஸ் பார்க்க போகிறோம். சினானிம்ஸ் அப்படின்னா அதே பொருள் உள்ள மற்ற வார்த்தைகள். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கில்ஃபுல்லி திறமையாக, அடெப்ட்லி திறமையாக, எக்ஸ்பர்ட்லி திறமையாக. அப்போ டெக்ஸ்ட்ரஸ்லி அப்படின்ற வார்த்தைக்கு பதில் நீங்கள் இந்த ஸ்கில்ஃபுல்லி, அடெப்ட்லி, எக்ஸ்பர்ட்லி அப்படின்ற வார்த்தையும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆன்டனிம்ஸ். அதாவது டெக்ஸ்ட்ரஸ்லி அப்படின்ற வார்த்தைக்கு எதிரான பொருள் கொண்ட வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்எக்ஸ்பர்ட் திறனற்ற. டெக்ஸ்ட்ரஸ்லினா திறமையான இல்லையா, சாதுரியமான, சாமர்த்தியமான. அதுக்கு ஆப்போசிட் மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா இன்எக்ஸ்பர்ட் திறனற்ற, அன்ஸ்கில்டு திறமையற்ற, இனெப்ட் தேர்ச்சி திறமற்ற, அனேபிள் இயலாத. அப்போ இந்த டெக்ஸ்ட்ரஸ்லி அப்படின்ற வார்த்தைக்கு ஆப்போசிட் மீனிங் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் என்னென்னு பார்த்தோம்னாக்கா இன்எக்ஸ்பர்ட், அன்ஸ்கில்ட், இனெப்ட், அனேபிள். இப்போ நம்ம அதை எப்படி நம்மளுடைய டெய்லி கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். பாருங்க, ரீமாஸ் ரைட் ஹேண்ட் டெக்ஸ்டட் டெக்ஸ்ட்ரஸ்லி ஆன் ஹர் மொபைல் ஃபோன். ரீமாவுடைய வலது கை அவளுடைய மொபைல் ஃபோனில் மிகவும் திறமையாக, வேகமாக, சாதுரியமாக டைப் செய்து கொண்டிருந்தது, மெசேஜ் அனுப்பி கொண்டிருந்ததுன்னு சொல்கிறது தான் நம்ம டெக்ஸ்டட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வேகமாக டைப் பண்ணுவாங்க. அவங்களுடைய ரைட் ஹேண்டில் ரீமா மிக வேகமாக, திறமையாக டைப் செய்து கொண்டிருந்தாள். ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்க. இந்தியன் ஹோம் மினிஸ்டர் டெக்ஸ்ட்ரஸ்லி நெகோஷியேட்டட் அண்ட் எண்ட் டு த கிரைசிஸ். கிரைசிஸ் அப்படின்னா நெருக்கடி.
நெருக்கடியை சமாளிப்பதற்காக இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் மிகவும் திறமையாக, வேகமாக, சாதுரியமாக, சாமர்த்தியமாக பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கண்டார் அப்படின்றது தான் இதோடைய மீனிங். நெகோஷியேட்டட் அப்படின்னாக்கா பேச்சுவார்த்தை நடத்துதல். கிரைசிஸ் அப்படின்னாக்கா பிரச்சனை அல்லது நெருக்கடியான சூழ்நிலை. இவ்வளோ நேரம் நம்ம வந்து டெக்ஸ்டரஸ்லி அப்படின்ற வார்த்தையை எப்படி உச்சரிக்கிறது, அதோடைய பொருள் என்ன, அதோடைய சினானிம்ஸ் என்ன, ஆன்டனிம்ஸ் என்ன, அதை எப்படி நம்ம வந்து டெய்லி கான்வர்சேஷனில் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த வார்த்தை டெக்ஸ்டரஸ்லி அப்படின்றத நீங்கள் தேவையான இடத்துல சரியான முறையில் பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.